சும்மா 1000 கிலோவாட் அளவு கரண்ட் பாஸ் ஆகிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்ட இப்படி தான் தீயை காட்டி கரண்ட் லீக்கேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான யூஹெச்வி சப்ஸ்டேஷன்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறனால அதை சுற்றி இருக்கிற காற்றை கூட அதனால் அயனைஸ் பண்ண முடியும். இது பேர் தான் கொரோனல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை டிடெக்ட் பண்ண ஃப்ளேமை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நார்மலாக ஒரு ஃப்ளேம் எரியும் போது அதில் அயனைஸ்டான கேஸ் பார்ட்டிகல்ஸ்னால் ரிலீஸ் ஆகும். இப்போது இந்த ஃப்ளேமை வச்சு எலக்ட்ரிக் லீக்கேஜ் செக் பண்ண ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயும் கொண்டு போய் அதை காட்டுவாங்க. இன்கேஸ் அதில் பெரிய எலக்ட்ரிக் லீக்கேஜ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அயனைஸான அந்த காற்று நம்ம ஃப்ளேமோட அயான் பார்ட்டிகல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி ஆகும்போது ஃப்ளேம் நல்லா பெண்ட் ஆகிற மாதிரியோ இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியும் எலக்ட்ரிக் லீக்கேஜை காட்டி கொடுத்துரும். இது எந்த அளவு எஃபெக்டிவ்னா, சில நேரம் ஹீட் சேஞ்ச் இல்லாட்டி பிளாஸ்மா லைட் அந்த காற்றுல வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ளேம் டிடெக்ஷன் டெக்னிக்கை வச்சு ஈஸியாக எங்கே எலக்ட்ரிக் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண முடியும். என்ன தான் இது அக்யூரேட்டாக இல்லைன்னாலும் பல காலமாக இந்த மெத்தடை ஹை வோல்டேஜ் ரீஜியன்ஸில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.